அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் திருச்செந்தூர் கோவில் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு திருச்செந்தூர் முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு சிறப்புக்குரிய இடமாக தமிழகத்தில் 6 இடங்கள் இருக்குது. அறுபடை வீடுகளான திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, பழமுதிர்ச்சோலை ஆகியவை. குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்பதற்கேற்ப அறுபடை வீடுகளில் 5 மலையின் மேல் திருச்செந்தூர் மட்டுமே கடற்கரையில் எழுந்தருளி இருப்பது சிறப்புக்குரிய ஒன்று. வங்கக்கடல்கள் வந்து கொஞ்சி விளையாடும் செந்தூர் ஆண்டவனின் திருத்தலம் பற்றி நிறைய தகவல்கள் இருக்கு. முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 2வது படைவீடாக இருக்கக்கூடிய இந்த திருச்செந்தூர் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. சூரபத்மனை வென்றதன் நினைவாக இங்கு இருக்கக்கூடிய ஆலயம் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானின் இந்த படை வீட்டை திருச்சீர் அலைவாய் என்று அழைக்கப்படுவதாகவும் சொல்லியிருக்காங்க. அலைகள் விளையாடும் வங்க கடற்கரையில் திருச்செந்தூர் அமைந்திருப்பதால் அலைவாய் என்ற பெயரில் அழைக்கப்பட்டிருக்கு. இறைவனுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக இத்துடன் திரு என்ற அலைமொழியுடன் திருச்சீர் அலைவாய் என இலக்கியங்கள் பாடப்பட்டு இதுவே பெயராக இருக்கு. அத்தோடு அலைவாய்ச்சேரல், வெற்றி நகர், சிந்துபுரம் என பல பெயர்களில் அழைக்கப்பட்டிருக்கு. இந்த கோவிலை காக்கும் வீரவாகு தேவரின் பெயரால் வீரவாகு பட்டினம் என பெயரில் சிறப்புக்குரியதாக சொல்லப்படுது. கடுந்தவம் புரிந்து வரங்களை பெற்ற சூரபத்மன் தேவர்களை துன்புறுத்தினான். அவனது கொடுஞ்செயல்களால் பாதிக்கப்பட்ட தேவர்கள் சூரபத்மனை அழிக்கும்படி சிவபெருமானிடம் தஞ்சம் அடைந்திருக்காங்க. அவர்களது வேண்டுதலை ஏற்று தன்னுடைய நெற்றி கண்ணில் இருந்து 6 பொறிகளை உண்டாக்க அதிலிருந்து முருகப்பெருமான் தோன்றியிருக்காரு. அவ்வாறு தோன்றிய முருகன் தந்தையின் கட்டளையை ஏற்று சூரபத்மனை வதம் செய்ய இங்கு வந்ததாகும். முருகப்பெருமான தரிசிக்க இந்த இடத்துல தவம் செய்து கொண்டிருந்த வியாழ பகவானுக்கு காட்சியளித்து அசுரர்களுடைய வரலாற்றை அவர்களிடமிருந்து கேட்டறிந்திருக்காங்க. தனது படை தளபதியான வீரவாகுவ சூரபத்மனுக்கு தூதனுப்பினார். ஆனால் அழிவில் விளிம்பில் இருந்த அசுரன் அதை மறுத்து யுத்தத்திற்கு அரைக்கோவல் விடுத்ததாகும். முடிவில் முருகப்பெருமானால் வதம் செய்யப்பட்டு அவரது கொடியில இடம் பிடித்து நட்பேறு பெற்றதாகவும் சொல்லப்படுது. வியாழ பகவானின் வேண்டுகோளை ஏற்று இவ்விடத்தில் தங்கிய முருகனுக்கு விஸ்வகர்மாவை அழைத்து ஆலயம் எழுப்பியிருக்காங்க. சூரபத்மனை வெற்றி கொண்டதன் குறிக்கும் பெயரால் ஜெயந்திநாதர் என்றழைக்கப்பட்ட முருகப்பெருமானின் பெயர் மருவி செந்தில்நாதர் என்றும் திரு ஜெயந்திபுரம் என்பது திருச்செந்தூர் எனவும் மாறியதாக சொல்லப்படுது. ஓம் எனும் வடிவில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த திருச்செந்தூர் கோவில் 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டு 157 அடி உயரம் கொண்டிருக்கு. கோபுரம் 9 தளங்களை கொண்டதாகும். யாழ் மட்டத்திற்கு மேலே 137 அடி உயரமும், வடக்கிலிருந்து தெற்காக 90 அடி நீளமும், கிழக்கு நோக்கி மேற்காக 65 அடி அகலமும் கொண்டிருக்கு. கோபுர உச்சியின் மேற்புறம் 20 அடி அகலம் மற்றும் 49 அடி நீளம் கொண்டிருக்கு. கோபுரம் 9 தளங்களை கொண்டிருக்கு. கோபுர உச்சியில் 9 கலசங்கள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த திருக்கோவிலில் இருக்கக்கூடிய சண்முக விலாசம் என்னும் மண்டபம் 120 அடி உயரம் 60 அடி அகலம் கொண்டு பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கு. இந்த மண்டபத்தை 124 தூண்கள் தாங்கி நிற்கிறதாகும். கோவிலின் எதிர்ப்புறம் 2 மயில்களின் சிலையும் ஒரு நந்தியின் சிலையும் அமைக்கப்பட்டிருக்கு. மயில்களில் 2இல் முதலாவதாக இருப்பது இந்திரனும் 2வதாக இருப்பது சூரபத்மனையும் குறிக்கிறது. நந்தி பெருமான் பஞ்சலிங்கங்களின் வாகனமாக இருக்காரு. முருகப்பெருமான் இருவேறு தோற்றங்களில் தனித்தனியே எழுந்தருளி அருள் பாலிப்பது இந்த திருக்கோவிலின் சிறப்பாகும். தெற்கு திசையை பார்த்தவாறு சண்முகர் என்ற பெயரும், கிழக்கு திசையை பார்த்தவாறு பாலசுப்பிரமணிய சுவாமி என்று வெவ்வேறு சன்னதியில் அருள் செய்கிறதாக சொல்லப்படுது. சூரபத்மனை ஆட்கொண்ட முருகப்பெருமான் வெற்றிக்கு நன்றி செலுத்தும் விதமாக தாமரை மலர வைத்து சிவபெருமானுக்கு பூஜை செஞ்சுருக்காங்க. இதனால் முருகப்பெருமானின் வலது கரத்தில் தாமரை மலர் இருப்பதை இன்றுமே நம்மால் காண முடியும். சிவயோகி போல தலையில் ஜடா மகுடம் தரித்திருக்கும் இவருக்கு இடது பின்புற சுவற்றில் ஒரு லிங்கம் இருக்குது. இந்த லிங்கத்திற்கு தீபாரதனை காட்டிய பிறகு முருகனுக்கு தீபாரதனை நடக்கிறதாக சொல்லப்படுது. அதே போல் சண்முகர் சன்னதியில் சுவாமிக்கு பின்புறத்தில் லிங்கம் இருக்குது. சிவலிங்கங்கள் 2மே இருளில் அமைந்திருப்பதால் தீபாரதனை வெளிச்சத்தில் மட்டுமே பார்க்க முடியும். இந்த கோவிலில் எழுந்திருக்கக்கூடிய பாலசுப்பிரமணிய சுவாமி
பூஜைகளுக்கு பிறகு வெண்ணிற ஆடை சாத்துவதாகும். மற்றொரு சன்னதியில் இருக்கக்கூடிய சண்முகருக்கு பச்சை நிறம் கொண்ட ஆடையை சாற்றுவதாக சொல்லப்படுது. உச்சிக்கால பூஜைகள் முடிந்த பிறகு மணி ஒலிக்கப்படும். 100 கிலோ எடை கொண்ட இந்த மணி கோவிலின் கோபுரத்தில் 9வது அறையில் வைக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுது. இந்த திருக்கோவிலில் சண்முகர், ஜெயந்திநாதர், குமரவிடங்கர், அலைவாய் பெருமாள் என 4 உற்சவர்களில் குமரவிடங்கருக்கு மாப்பிள்ளை சுவாமி என்ற பெயரும் இருக்குது. கோவிலில் மூலவருக்கு பின்பகுதியில் பாம்பறை என்ற சுரங்கப்பாதை வடிவமைக்கப்பட்டு இருக்கு. இங்கு செல்ல நாம் தனியாக கட்டணம் வசூலிக்கப்படுவதாகும். கட்டணம் செலுத்தி இங்கு சென்றால் முருகன் பூஜித்து வந்த பஞ்சலிங்கங்களை நாம் தரிசிக்கலாம். அது தவிர முருகன் சன்னதிக்கு வலதுபுறத்தில் பஞ்சலிங்க சன்னதி இருக்கிறதாக, திருச்செந்தூர் முருகன் சன்னதியில் மேற்கு திசையில் ராஜகோபுரம் இருக்கிறது. முருகப்பெருமான் இந்த தலத்தில் கடலை பார்த்தபடி கிழக்கு நோக்கி காட்சி தரதாக சொல்லப்படுது. பொதுவாக கோவிலில் பிரதான கோபுரத்தை சுவாமிக்கு எதிரில் அமைப்பது வழக்கம். அதன்படி கிழக்கு திசையில் ராஜகோபுரம் அமைந்திருக்க வேணும். அந்த பகுதியில் கடல் இருப்பதால் மேற்கு பகுதியில் ராஜகோபுரம் கட்டப்பட்டிருக்கு. முருகப்பெருமான் இருக்கக்கூடிய மூலஸ்தானத்தின் பீடத்தை விட இந்த கோபுர வாசல் உயரமாக இருக்கும் காரணத்தினால் திறக்கப்படாமல் எப்பொழுதும் அடைக்கப்பட்டு இருக்கிறதாரும். சூரசம்காரம் முடிந்த பிறகு நடக்கும் முருகன் தெய்வானை திருக்கல்யாணத்தின் நள்ளிரவில் ஒரு நாள் மட்டுமே இந்த ராஜகோபுரமானது திறக்கப்படுவதாக சொல்லப்படுது. சர்க்கரை பொங்கல், கற்கண்டு, தினைமாவு, பொரி, வடை, அப்பம், பிட்டு மாவு, பால்கோவா, பருப்பு, கஞ்சி, தோசை, தேன்குழல், அதிரசம் போன்றவை மிக அதிகமாக முருகப்பெருமானுக்கு செய்யப்படுது. பால்ஸ் மற்றும் சுக்கு வெந்நீர் வைத்து இரவு நேரத்தில் பூஜை செய்வதாகும். உச்சிக்கால பூஜைகள் முடிந்த பிறகு ஒரு பாத்திரத்தில் பால் அன்னம் எடுத்துக்கொண்டு மோளத்தாளத்துடன் சென்று கடற்கரையில் கறந்து கலைத்து விடுவாங்க. தினமும் நடைபெறும் இந்த பூஜையை கங்கா பூஜை என அழைக்கப்படுவதாக சொல்லப்படுது. ஆதி காலத்தில் இந்த திருத்தலம் மணர் குன்றுகளாக சூழப்பட்டுள்ளதாகவும் அமைஞ்சிருக்கு. கால ஓட்டத்தில் மணர் குன்றுகள் சிதைந்து பிரகாரமாக உருமாறிவிட்டதாகவும் இன்றுமே கோவிலில் வடக்கு பகுதியில் மணல் மேடு மதிலாக காட்சியளிக்கிறதாக சொல்லப்படுது. இந்த திருக்கோவிலில் முருகப்பெருமானின் ஆலயத்திற்கு இடதுபுறத்தில் வள்ளி குகை இருக்குது. குழந்தை வரம் வேண்டுவோர் இந்த குகைக்கு எதிரில் இருக்கக்கூடிய சந்தன மலையில் தொட்டில் கட்டினார். விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இந்த கோவிலில் 24 அடி ஆழத்தை உடைய 4 கிணறு இருக்கிறதாகும். கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் இந்த கிணற்று நீரில் நீராடிய பிறகு கடலில் குளிக்க வேண்டும் என்பது வழக்கம். சிவபெருமானின் அருளால் தோன்றியவர், பிரணவ மந்திரத்தை பிரம்மாவுக்கே போதித்தவர், மகாவிஷ்ணுவின் அன்புக்குரியவராக முருகன் விளங்குவதால் மும்மூர்த்திகளின் அருளை பெற்றவர். இதனை உணர்த்தும் விதமாக திருச்செந்தூரில் ஆவணி மாசி மாத திருவிழா மும்மூர்த்திகளின் அம்சமாக காட்சி தருவதாக சொல்லப்படுது. சூரசம்காரத்திற்கு பிறகு மகாதேவர் சன்னதிக்கு வரக்கூடிய ஜெயந்திநாதருக்கு முன் ஒரு கண்ணாடி வைக்கப்படுது. அந்த கண்ணாடியில் தெரியக்கூடிய பிம்பத்திற்கு அபிஷேகம் செய்கிறாங்க அர்ச்சகர். இந்த நிகழ்வை சாயா அபிஷேகம் என சொல்வதாகும். சாயா என்பதற்கு நிழல் என்று பொருள். போரில் இருந்து திரும்பும் முருகனை குளிர்விக்க செய்யும் பூஜையை முருகனை கண்டு மகிழ்வதாக ஐதீகம். வியாழ பகவானின் வேண்டுகோளை ஏற்று கோவில் கொண்டுள்ளதால் குரு பகவானின் அருளை பெற விரும்புவோர் குரு திசையில் இந்த இறைவனை வணங்கி பலன் பெறலாம். ஜெயந்திநாதர் அருளால் வழங்குவதால் முருகனை வணங்குவோருக்கு வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் என்பது நம்பிக்கை. ஏவல், பில்லி சூனியம் போன்றவற்றால் பாதித்தவர் இந்த ஆலயத்தில் வழிபட்டால் தீவினை நீங்கும் என்பது. குழந்தை பேரின்றி இருப்பவர்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு வந்து வேண்டிக் கொண்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பதும் ஐதீகமாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் என்றும் மாறாத இளமை, குன்றாத அழகையும் கொண்ட முருகனின் சிவந்த நிறத்தில் செந்தில் என்று அழைக்கப்படும் ஜெயந்திநாதர் வண்ண மயில் ஏறி தன்னை வணங்கும் பக்தர்களுக்கு காட்சி தருவதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இங்கு இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாவங்களும் தீரும் அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.